Watch full episodes on Jio Hotstar. நீங்க சொல்றத கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைகர் சாங் அவன் செஞ்ச தவற உணர்ந்தானே, அதுவே போதும். அத விடுங்க கிம் நரேஷ். இந்த அற்புத மனிதன் குங்ஃபூ சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அத பத்தி சொல்லுங்க. எனக்கு அத பத்தி பெருசா ஒன்னும் தெரியாது. ஆனா சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு குங்ஃபூ சாம்பியன்ஷிப் நடந்துகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். குங்ஃபூ மாஸ்டர் டாக்டர் ஸ்னேக் இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்பை தொடர்ந்து 2-3 வருஷமா நடத்திக்கிட்டு வராராம். ஆனா இது வரைக்கும் எனக்கு அவர் இன்விடேஷன் அனுப்புனதே கிடையாது. அதனால நானும் அங்க போனதே இல்லை. கஜ கஜா அதெல்லாம் விடுங்கப்பா. இப்போ நம்ம டிம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்க சீக்கிரம். கவலையப்படாதீங்க, மேல இருக்கிற கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அண்ணா புறா அண்ணா, நீங்க இறங்க வேண்டிய இடம் இது இல்லண்ணா. நீங்க பார்க் பண்ண வேண்டிய இடம் அந்த மரக்கிழனை, அங்க போங்க, அதான் உங்க இடம். கொஞ்சம் இரு. அது ஒன்றும் சாதாரண புறா கிடையாது. அது ஏதோ ஒரு மெசேஜை கொண்டு வந்திருக்கு. அதை புடி. நீங்க டிம்மை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நடக்க போற குங்ஃபூ சாம்பியன்ஷிப்ல பங்கெடுத்துக்கங்க. டிம்மை நீங்க இங்க பார்க்கலாம். இந்த சாம்பியன்ஷிப் கோல்டன் வேலியில நடக்க போகுது. கோல்டன் வேலி, அந்த கோல்டன் வேலி இடம் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நம்புங்க, அங்க போறது ரொம்ப கஷ்டமாச்சு. தாத்தா, உங்களால அந்த இடத்துக்கெல்லாம் வர முடியாது. நீங்க இங்கே இருங்க, ஓய்வெடுங்க. அங்கெல்லாம் வர ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எப்படி இருந்தா என்ன, நான் வந்தே தீருவேன். அந்த சாம்பியன்ஷிப்ல நிச்சயம் கலந்துக்குவேன். ஏன்னா என்னோட டிம்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நாங்க உயிரோட இருக்கும் போது நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அவனால எங்களுக்கும் அக்கு வரைக்கும் தெரியும். எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. நான் இங்கேயே இருக்கேன். ஆனா நீங்க அப்பப்போ நடக்கிறத எனக்கு போன்ல சொல்லணும். ஓகே டன்னு. நாங்க பொழுது விடிஞ்சதும் இங்க இருந்து புறப்படலாம்னு இருக்கோம். நண்பர்களே, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா சின்னதா ஒரு கட் வரும். ஆமா, உண்மைதான், நம்புங்க. கஜ கஜா இதுவே உங்க ஊர்ல சின்ன கட்டனா அப்ப பெரிய கட்டை எப்படியா இருக்கும்? முதல்ல போய் கண்ணாடியா மாத்தியாயோ. இதெல்லாம் சின்ன கட்டணம் சொல்றான் லோசப்பாய. சின்ன கட்டுனா ஷார்ட் கட்டுன்னு அர்த்தம். இதெல்லாம் நீ ஸ்கூல்ல படிச்சதே இல்லையா? அதான் கோயிங் சூன் சூன், டீச்சிங். ஓகே. அட கடவுளே, அது டீச்சிங் இல்லடா, ரீச்சிங். அது சரி, அதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? டீக்கும் ஆருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தானே. இதுக்காக ஏன் இவ்வளவு கத்துறீங்க? டோன்ட் கேட்ச் மை வேர்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி வழியை கவனிங்க. கேட்ச் தி வேவ். இவன் பேசுறது ஒண்ணும் புரியலையப்பா. ஐடியா. கப்பலே நமக்கு கிடைச்சது. போயிட்டே இருக்கலாம். பாத்துடா, என்னடா இதுல என்னென்னமோ தெரியுது. டைகர் சான், லிஃப்ட் வேணுமா? போட் என்னடா கடைசியில கிரிக்கெட் ஸ்டெம்ப் மாதிரி ஆயி போச்சு. என்னமோ நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நம்ம ஆளுகளே இப்படி பண்றீங்களேப்பா. இது எந்த இடம்? என்ன மோட்டோ தடுக்கிறாங்க? டோக்கன் ஏதாவது வாங்கணுமா? நில்லுங்க. முக்கா ட்ரவுசர் போட்ட முரட்டானே, முன்ன போறதுக்கு வழி எங்கன்னு சொல்லுங்களேன். ஏன்னா முன்னாடி ஒரே மேகமா தான் இருக்கு. இதோ இந்த பாஸ்கெட்ஸ் இருக்கு பாத்தீங்கல்ல, இதுல உட்கார்ந்து தான் நீங்க போக வேண்டியிருக்கும். நிறைய பிரச்சனைகள் கூட வரும். இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க முறியடிச்சு தான் போகணும்.
யார் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி போறாங்களோ அவங்க மட்டும்தான் அற்புத மனிதன் குங்ஃபூ சாம்பியன்ஷிப்ல போட்டி போட முடியும். புரியுதுல? ஓகே டன்னு. என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க மோட்டோ. இதுவும் ஒரு அளவுக்கு நல்ல சுகமா இருக்கு. சீக்கிரம் போங்கடாப்பா போங்கடாப்பா. ஆனா கீழே பார்க்காத மோட்டோ ரொம்ப பீதியா இருக்கும். அப்பா டேய் மோட்டோ, உங்க பெரியப்பா பசங்க ஓடி வராங்க பாருடா. கஜா கஜா இதுல நம்ம போறதுக்கே இடம் இல்லையாப்பா. இதுல அதுங்க எங்க இருந்து வருதோ? அவங்க நம்ம மேல அட்டாக் பண்ண தாண்டா இவ்வளவு கொலவெறியோட ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. சிங்கம் is here. நான் இதுங்களை பாத்துக்கிறேன். ஏய் ஸ்டாப் ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் லா. அங்கே நில்லுங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். இந்தியா மீது ஆணையா சொல்றேன். நில்லுங்க நில்லுங்க. சார் இது அவங்க ஏரியா, இங்க வந்து ஓவரா பேசாதீங்க. ஐயோ போத்து என்ன காப்பாத்து. என்னடா ரோலிங்ல வரான் மோட்டோ? டேய் மோட்டோ கோவப்படாதடா. டேய் நீ எல்லாம் கோவப்பட்டா ரோப்பு தாங்காதடா. இவர் வேறயா? ரெடியா? பாத்து மோட்டோ. என்னடா ரெண்டு பேரும் ஸ்பைடர்மேன் மாதிரி சண்டை போடுறீங்க? டேய் ஆஹா கிறுக்கு கிறுக்குன்னு சுத்துறாங்க. மோட்டோ அடுத்தது பெருசா ஏதோ இருக்குடா. என்னடா மோட்டோ ரங்கநாத ஸ்ட்ரீட்ல நடக்கிற மாதிரி நடந்து போறாங்க? இவங்கள பார்த்தா எல்லாரும் நல்லவங்க மாதிரியே தெரியலையே. எல்லாம் முரட்டு குப்பானுங்களா இருக்கானுங்க. கஜா கஜா டாக்டர் ஜாட்கா நம்ம ஜூக்குள்ள வந்திருக்கோம். ஆங்கில சண்டை போட வந்திருக்கோமாப்பா. இப்படி ஒரு மனுஷங்களே என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்ததே இல்லையாப்பா. எல்லாரும் கேளுங்க. வந்திருக்க எல்லாரும் அவங்களோட ரூமுக்கு போய் நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. டாக்டர் ஸ்னேக் நாளைக்கு உங்களை அற்புத மனிதன் குன்ஃபூ சாம்பியன்ஷிப்ல சந்திப்பாரு. இப்போ நீங்க போகலாம். டேய் பத்தல மாட்டியா? இந்த மாதிரி மனுஷங்களுக்கு நடுவுல எப்படிடா அந்த பையனை தேடி கண்டுபிடிக்க போறோம்? மோட்டு, நீ மட்டும் இருந்திருந்தா இவங்க என்ன இந்த இடத்துக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கவே முடியாது. நீ எங்க இருக்க மோட்டு? சீக்கிரம் வந்து காப்பாத்து காப்பாத்து மோட்டு ப்ளீஸ். என்ன நீ தாத்தா கிட்ட கூட்டிட்டு போயிடு. எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தாத்தா ஞாபகமாவே இருக்கு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் மோட்டு. நீ எங்க இருக்க மோட்டு? நாளைக்கு காலையில நடக்க போற குன்ஃபூ போட்டிய நீயும் என் கூட வந்து அதை பார்க்கணும். இல்ல இல்ல நான் வர மாட்டேன். பெரியவங்க சொல்றத கேட்க கத்துக்க. பெரியவங்க சொன்னா கேட்கணும், அவங்க சொல்றத செய்யணும். அப்படி கேட்கலனா என் வழியில தான் உன்னை கொண்டு வரணும். சாப்பிட்டு முடிச்சிட்டியா? படுத்து தூங்க. என்னடா வளைச்சு வளைச்சு பிரம்மாண்ட செட்டுகளா இருக்கு. என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க?
அட பாவிங்களா, என்ன இது மனுஷங்கள்லாம் ராட்சசங்க மாதிரி இருக்காங்க. டாக்டர் ஸ்னேக் எத்தனை பேரை உருவாக்கி வச்சிருக்கானே, என்ன பண்றது? டேய் பூசணிக்கா மண்டையா, அந்த டிம் இங்க வருவானா? மோட்டு என் உயிருக்குயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா, சகோதரா, இங்க ஏகப்பட்ட பேர் வராங்கப்பா. டிம் இங்க இருந்தா நிச்சயமா அவனும் வருவாப்பா. நீ கவலைப்படாத மோட்டு. அடே உனக்கு டாப்பு கிப்பு கழண்டு போச்சே என்னடா? திருப்பி திருப்பி அவங்க முன்னால வந்து டிம்னு கத்திக்கிட்டு இருக்காதுடா. அப்புறம் நம்ம திரும்ப ரிட்டர்ன் போக முடியாது. எல்லாரையும் சுத்தி ஒரு தடவை பாடுறா. க்ளோஸ் அப்ல பார்த்தாலும் பயமா இருக்கு, லாங்ல பார்த்தாலும் பயமா இருக்கு. அப்புறம் டிம்மை இவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு போக முடியாதுடா. இப்போதைக்கு நமக்கு சாணக்கியத்தனம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் அமைதியாகிருங்க. மந்திரவாதிக்கெல்லாம் மந்திரவாதி டாக்டர் ஸ்னேக் வந்துகிட்டு இருக்காரு. அடே வீங்கன மண்டையா, எல்லா ப்ரோகிராமையும் வேஸ்ட் பண்ணிடாதடா. இப்ப தானடா 3/4 மணி நேரமா உன் காதுல சங்கு ஊதுற மாதிரி ஓதுன. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க ஆளுடா. இங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாத, அமைதியா இருடா. அவன பாரு. மோட்டு பத்தில வந்துட்டாங்க. நிச்சயமா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ரகசியமாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்ட இந்த ஸ்னேக்கின் மாளிகைக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். என்னோட இந்த சீரியஸான முகத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா கம்மியா தான் பேசுவேன், கம்மியா தான் நான் சிரிப்பேன். ஏன்னா இந்த டாக்டர் ஸ்னேக் எப்ப சிரிச்சானோ அப்பவே இந்த உலகம் அழ ஆரம்பிச்சிடும். சாம்பியன்ஷிப் தொடங்கட்டும். முதல் ஃபைட் கோரில்லா மேன் வர்சஸ் ஷாக்கால். இனி வரும் காட்சிகள் அனைத்தும் அருமையாக இருக்கும். இப்பொழுது அடுத்த போட்டி பீகாக் மேன் vs டைகர் சாங். யாரா இந்த மயில் வாகன? கீழே விழுந்த ஒருத்தனை இன்னொரு வீரனாக இருக்கிறவன் அடிக்க மாட்டான். உனக்கு எங்க இருந்து இதெல்லாம் புரிய போகுது? நீதான் ஒரு மிருகமா மாறிக்கிட்டு இருக்கியே. உனக்கு எங்க இருந்து இதெல்லாம் தெரியும்? வா என் கூட வந்து போது. அடே மோட்டோ, அந்த தவளை வாங்கிட்ட பாத்துடா. ஏ அரச
அரசே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு மனுஷனோட 2 மிருகங்களை சண்டை போட வச்சு அதை நீ வேடிக்கை வேற பார்த்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் நீ பண்ணலாமா? ஒரு அப்பாவி அடிக்கிறதுக்கு 2 பேர் அனுப்புறியே, இது சண்டைக்கான ரூல்ஸே கிடையாது. உன்னோட மாய சக்தி மேல உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையா? இங்க பாரு, நான் கூட ரொம்ப கொடூரமான மந்திரவாதி தான். நீ எனக்கு அஷ்டமி வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து வேடிக்கை பாரு. அதுக்கப்புறம் என்னோட மந்திர சக்தியால எல்லாரையும் அனிமலா மாத்தி காட்டுறேன். அப்ப சண்டை போடுறவங்க சமமா இருப்பாங்க. அப்ப எல்லாரும் பாப்பாங்க, நீ கூட தான் பாப்ப. உன்னோட ஃபைட்டருங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்னு நீயும் பாப்ப. என்ன பெரிய ரூல்ஸ் இங்க? ரூல்ஸ், கோர்ட், சட்டம் எல்லாமே நான் தான். சரின்னு எதுவும் கிடையாது, தப்புன்னு எதுவும் கிடையாது. எனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதுதான் எல்லாருக்கும் நல்லது. எனக்கு எது நல்லது இல்லைன்னு படுதோ அதுதான் எல்லாருக்கும் தப்பு. முடிஞ்சா ஜெயிச்சு பாரு, இல்ல இங்கிருந்து ஓடு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அஷ்டமிக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. 10 நாள்ல அவனால பண்ண முடியுமா நாமளும் தான் பாத்துடலாமே. ஒருவேளை அவன் நண்பர்களை மிருகமா மாத்திட்டா அப்ப நாம அவனை கைது பண்ணிடலாம். அவனோட சக்தியும் நமக்கு தானே உதவியா இருக்கும். என்ன புரியுதா? சரி, அஷ்டமி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள உன்னுடைய நண்பர்களை மிருகங்களா மாத்தி இங்க கொண்டு வா. போ. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.